நந்தகுமார் சார், கடந்த ஆட்சி காலத்துல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எல்லாமே நாங்க எடுத்திருக்கோம். அதே நேரத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது திமுகவை நோக்கி பல்வேறு கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டன. அது தாவேகாவை நோக்கி தற்போது எழாதது ஏன்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கண்டித்து நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் தாவேகா இன்னும் செய்யலைங்கிற ஒரு கேள்வியையும் செந்தில்வேல் சார் முன் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி செந்தில்வேல் எங்கிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாரு. நம்ம வலதுசாரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாரு. நம்ம வலதுசாரியும் கிடையாது, இடதுசாரியும் கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனை சார்ந்த கருத்து தான் என்னுடைய பார்வை. அது செந்திலுக்கு உங்க மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது காங்கிரஸ் கூட இருக்கும்போது நான் அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுக ஆளும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தாலும், கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கூட்டணியில அங்க ஆண்டுகிட்டு இருந்தாலும் இது உடன்பாடு வராது. இங்க காங்கிரஸ் இருந்தாலும் அங்க காங்கிரஸ் இருந்தாலும் வராது. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளார போனது மார்ச் 20ஆம் தேதி அமைச்சரவையில பங்கெடுக்கிறாங்க. மே மாசம். இந்த 2 மாசம் கூட்டணி கட்சிகள் ஒரு முடிவை பண்ணிட முடியும்னா, 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கடந்த 25 வருடமாக காங்கிரஸ் திமுக கூட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதாவும் இருந்துச்சு. அப்ப காங்கிரஸை பயன்படுத்தி திமுக இதுக்கு ஒரு முடிவு கண்டிருக்கலாம்ல. அப்ப இன்னைக்கு தாவேகாக்கு கேட்கறது நியாயம்னா அது 2 மாசம் ஆட்சி. நீங்க திமுக 5 வருஷமா 5 தடவை நீங்க ஆட்சியில் இருந்தவங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனாலதான் சொன்னேன், இது காவேரி பிரச்சனைங்கிறது அரசியல் செய்யக்கூடிய பிரச்சனைகள் அல்ல. அடுத்தது இன்னொரு செந்தில் ஒரு தவறான ஒரு கருத்தை சொன்னாரு. எம்ஜிஆர் இது கிடப்புல போட்டுட்டாரு அப்படின்னு. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் தேவராஜ் அரசில் இருக்கும் போதே அவரு கூட உடன்படிக்கைக்கு பேசி அவங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இட் இஸ் அரௌண்ட் 320 டிஎம்சியோ என்னமோ அவங்க பேசி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இது தரவுகளோட திருச்சி வேலுசாமி அவர்கள் டிவி விவாதமா அவர் அந்த தரவுகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப முரசொலியில இவர் எம்ஜிஆர் அவர்கள் மேற்று மொழிக்காரர்னால மலையாளிங்கிறனால தமிழகத்துக்கு உண்டான நலன் இல்லாம அவர் பாட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு போறாருன்னு சொன்னனால எம்ஜிஆர் he was compelled to back off. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லாத கருத்து. உங்கள் கருத்து விரும்புறாரு, அவருடைய கருத்தை மட்டும் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமா தான் என்னோட கேள்வி. எம்ஜிஆர் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு நான் எந்த இடத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னேன். காவிரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கு அவர் அதை சொன்னார். அதற்கு அவர் எதுவும் செய்யல, வழக்கு தொடர்பாக செய்யல. மன்னார்குடி ரங்கநாதன் தொடர்ந்த வழக்குல தமிழ்நாடு அரசு தன்னை இணைத்துக் கொண்டது ஒன்று. இன்னொன்று, எம்ஜிஆர் அவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டார் அப்படின்னு சொல்வாரே என்று சொன்னால், அதன் பிறகு ஏன் மன்னார்குடி ரங்கநாதன் வழக்கு தொடரணும்? அதுல ஏன் தமிழ்நாடு அரசு அன்றைக்கு இருந்து எம்ஜிஆர் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும்? 2. இன்னொரு கேள்வி நான் திருப்பி ஐயாட்ட நான் கேட்க விரும்புறது, பாஜக இதில் துரோகம் செய்தது என்பதையாவது அவர் ஏற்றுக்கொள்வாரா? உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரி வரியா நான் வாசி காட்டினேன், அதையாவது ஐயா ஏற்றுக்கொள்வாரா? நந்தகுமார் சார், உங்களுடைய பதில் சுருக்கமாக. கட்டாயமா இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? நமக்கு ஸ்கீமுக்கு விளக்கம் தெரியலன்னு போய் கேட்டதையெல்லாம் நம்ம என்ன ஆதரிச்சோமா? என்ன இது ஒரு சாதாரண வார்த்தைக்கு ஒரு இந்தியாவே இன்னைக்கு தொடர்ந்து 3 தடவை ஆள்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்கீம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்க தெரியாதா? இதெல்லாம் அரசியல். நான் அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு காவிரி பிரச்சனையை பேசிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். பல்வேறு விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கு, நிறைய விமர்சனங்களும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. என்னதான் தீர்வு? தற்போது ஒரு புது அரசு அமைந்திருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் முன் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும், தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய பதிலிட சுருக்கமாக. இந்த வாய்ப்பு போறதுக்கு முன்னாடி ஒன்னே இப்ப செந்தில் சொன்னது அணையெல்லாம் கட்ட முடியாதுங்க. அவர் சொல்றது எனக்கு 100க்கு 100 உடன்பாடு உண்டு. மியூச்சுவல் கன்சென்ட் இல்லாம பண்ண முடியாது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல 85 அணைகளுடைய கெப்பாசிட்டி எல்லாத்தையும் சேர்த்து 230 டிஎம்சி ஸ்டோரேஜ் நம்ம தமிழ்நாட்டினுடைய டேம் ஸ்டோரேஜ். ஆனா நம்ம கிட்ட 39,000 நீர்நிலைகள் இருக்குங்க. ஏரி, குளம், கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 39,000 நீர்நிலைகள்ல 212 டிஎம்சி ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு அந்த 39,000 நீர்நிலைகளுடைய நிலவரம் என்ன? எத்தனை பாதிக்கு மேல இன்னைக்கு ஆக்கிரமிப்புல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு மழை பெஞ்சாவே நம்ம வீட்டுக்குள்ளாரெல்லாம் தண்ணி வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த நீர்நிலைகளுடைய ஆக்கிரமிப்பு. அதுக்கு ஆட்சியாளர்கள் இன்னைக்கு கட்டாயம் பொறுப்பேற்கணும். இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க, இதுக்கு மேல ஆக்கிரமிப்பு நடந்தாலும் இப்ப ஆள்றவங்க அதுக்கு பொறுப்பேற்கணும். அது எனக்கு மாற்று கருத்து இல்ல. அடுத்தது இப்ப நீங்க இப்ப கேட் ஓபனிங் கீய கர்நாடகா கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லைங்க. இதுக்கு லீகல் கான்ட்ராக்ட் யாருகிட்ட இருக்கு, லீகல் அத்தாரிட்டி கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்குன்னா CWMA கிட்ட இருக்கு.
பிசிக்கல் கண்ட்ரோல் கர்நாடகா கவர்மெண்ட் இருக்கு. இப்ப நம்ம வந்து மேட்டூர் டேம்னுடைய பூட்டையும் சாவியும் கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டா நம்ம எடுத்து கொடுத்துருவோமா? அது எந்த அரசாங்கமும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா லீகல் கண்ட்ரோல் CWMA தான் இருக்குது இப்போ. சோ அப்போ இது ஒண்ணு. இப்ப என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லும் போது இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல இப்ப நம்ம பேசுறது எல்லாமே நமக்கு வர வேண்டிய வரத்து குறைஞ்சு போச்சேங்கிற ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்குங்க. ஆனா நம்மளுடைய வாட்டர் யூசேஜ் எஃபிஷியன்சி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னாக்கா வெறும் 40% தாங்க. இதே இஸ்ரேல்ல 75% வாட்டர் யூசேஜ் எஃபிஷியன்சி. அப்போ 1% வாட்டர் யூசேஜ் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆனா 10.6 TMC ஆனுவல் சேவ் பண்ணலாம். அப்ப இப்ப நமக்கு தற்போதைய பற்றாக்குறையில எல்லாத்தையும் கூட்டி பழிச்சு பார்த்தோம்னா சற்றேறக்குறைய 92 TMC ஷார்ட்ஃபால் வருதுங்க தமிழ்நாட்டுக்கு, ஆனுவல் ஷார்ட்ஃபால். இதே 2045 எவ்வளவு அது அதிகமாகும் ஆய்வுகள் சொல்லுதுன்னா 200 TMC பற்றாக்குறை வரும்ன்றாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது நமக்கு இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் இன்னைக்கு நமக்கு சேலஞ்ச். சப்ளை நமக்கு இருக்கு, டிமாண்ட் இருக்கு. ஆனா இந்த வாட்டர் யூசேஜ் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப லோ, 40%. இத 40%ல இருந்து 60% இன்க்ரீஸ் ஆனோம்னா 216 TMC ஒரு வருஷத்துக்கு நம்மளால சேவ் பண்ண முடியும். அப்போ இந்த கவர்மெண்ட் இனிமேல் யாரு இருந்தாலும் விவசாயிகளுக்கு அதனுடைய மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், வாட்டர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிப் இரிகேஷன், இது எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி வந்து எல்லா நேரத்திலையும் வந்து நீங்க நீர் தேவை அதிகமா இருக்கக்கூடிய பயிர்கள் மட்டும் பண்ணாம இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது இந்த வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை இன்னும் வந்து அதிகமா வந்து அரசாங்கம் ஆய்வுகளை, ஏன்னா R&D இருக்கு நம்ம கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட, இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ணணும். இது எல்லாம் மாற்று கருத்து. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா பீரியட்ல வந்து அப்போ அரசாங்கம் ஒரு பக்கம் நம்மளுடைய சட்ட போராட்டம் அண்டை மாநிலம் நமக்கு கொடுக்கறத எகென்ஸ்ட் தொடர்ந்து போராடினாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தண்ணீரை, அதனுடைய பயன்பாட்டு திறனை, எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன மாதிரி அக்ரிகல்ச்சரல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி என்ன மாதிரி கிராப்ஸ், என்ன மாதிரி சீட்ஸ், என்ன மாதிரி இதெல்லாம் சீசனுக்கு எப்படி தகுந்த மாதிரி பண்ணணுங்கிறது. ஏன்னா சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு நெல்லுகளுக்கெல்லாம் அதிகமான தண்ணி தேவைங்க. பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதார விலை இருக்கிறதுனால முக்காவாசி ஃபார்மர்ஸ் வந்து அதை நோக்கி பயணிப்பாங்க. அப்ப மத்த பயிர்களுக்கும் உண்டான வருமானத்தை அரசாங்கம் பெருக்கி கொடுக்கணும். இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எடுத்து கொடுக்கணும். இப்ப போன தடவை கூட திமுக ஆட்சியில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாதாரண ஒரு விவசாயி பாதிச்சா கூட அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிற மாதிரியான இப்ப இன்சூரன்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதி பாதிக்கப்பட்டாதான் கவரேஜ் வரும்ன்றாங்க. அப்ப ஒரு தனிப்பட்ட விவசாயி ஒரு ப்ராக்ரெசிவா நான் வந்து ஒரு லெஸ் வாட்டர் கிராப்புக்கு போகணும், இல்ல வந்து வேற ஒரு மாடர்ன் மெத்தடாலஜி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு போகணும்னா அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கிறது இல்ல. அதை இந்த அரசாங்கங்கள் கூர்ந்து கவனிச்சு இப்ப வந்து எப்படி ஒரு லைஃப் கவர் இருக்கு, ஹெல்த் கவர் இருக்கு, ஏன்னா இதோடைய விஷன் பில்லுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கும் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து அதே மாதிரி இன்னைக்கு பவர், ஏன்னா இன்னைக்கு தண்ணி வந்து ஆற்றுல தண்ணி வரும்போது அவங்க அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தான் நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்களுக்கு அன்இன்டரப்டட் பவர் சப்ளை கொடுக்கணும். அரசாங்க சைடுல இருந்தும் விவசாயிகள் சைடுல இருந்தும் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு. உங்களுடைய பார்வைகளை சொல்லிட்டு வரீங்க. நம்ம செந்தில்வேல் சார் கிட்டயும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் ஜாயின் பண்ணனும். ஐ டேக் லீவ் ப்ளீஸ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி திவ்யா, நன்றி செந்தில். சாரி தேங்க்யூ சார், நன்றி சார். அதான் இப்போ என்னன்னா கடைசி எங்கே வந்து நிப்பாட்டிடுறாங்க எல்லாரும் அப்படின்னா, பாஜக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அமல்படுத்தாது, அதை கண்டிக்க மாட்டோம் அல்லது கேட்க மாட்டோம். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு தண்ணீர் திறந்து விடாது, அதை பற்றி கேட்க மாட்டோம், முதலமைச்சரும் கண்டிக்க மாட்டார். ஆனால் விவசாயிகளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் ஏன் நெல் தான் போடணுமா, வேற ஏதாவது போட்டால் ஆகாதா, மாற்று பயிர் செய்யுங்களேன், வேற ஏதாவது வேலை பாருங்களேன், ஏன்னா இது வேற ஏதாவது வேலை பாருங்களேன்னு அமைச்சரே சொல்றாரு. தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் அட்வைஸ் பண்றாரு, அவர்கள் வேறு வேலை செய்வார்கள் அப்படிங்கிற. அவங்க வேற வேலை செஞ்சுருவாங்க, நம்ம சோத்துக்கு என்ன பண்றது, அது வேணும்ல. அப்போ விவசாயிகள் அங்கே விவசாயத்தை செய்தால் தான் நமக்கு உணவுங்கிற புரிதல் இல்லாமல் அட்வைஸ் எங்கே வந்துடுறாங்கன்னா விவசாயிகிட்ட வந்துடுறாங்க. ஒன்று. இன்னொன்று, அந்த இன்சூரன்ஸை பற்றி சொன்னார். அந்த இன்சூரன்ஸ் யாருடைய கட்டுப்பாடு, யாருடைய அதிகாரம்னா அகைன் பாஜக அரசு, ஒன்றிய அரசு. அதை எதிர்த்து வழக்கு போட்டது யார் தெரியுமா? திமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் ஐயா அப்பாவு அவர்கள் தான் இதற்கு எதிராகவும் வழக்கு போட்டார் அப்படிங்கிறத நாங்கள் சுட்டி காட்ட கடமைப்படுறேன். அடுத்து ரொம்ப முக்கியமாக திருப்பி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஷட்டரை திறந்து விட முடியாது, நம்ம மேட்டூர் அணை கீயை கேட்டால் கொடுத்துருவோமாங்கிறாரு. 2 மாநிலங்களுக்கு இடையில் ஓடுகின்ற நதிநீர் தாவாய் குறித்து பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரே மாநிலத்துக்குள்ள உற்பத்தியாகி அந்த மாநிலத்துக்குள் ஓடுகின்ற நதிக்கு இந்த பிரச்சனை இல்லை.
2-3 மாநிலங்களுக்கு இடையில் பாய்கின்ற நதிநீர் குறித்து தாவாக்கள் எழுகின்ற பொழுது, பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அந்த ஆற்று நீர் சிக்கலுக்கு இதுதான் தீர்வு என்பதுதான் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அதே மாதிரி இங்க ஒரு டேம் அவங்க ஆல்ரெடி நிர்வகிக்கிறாங்க. நான் திருப்பி அந்த வார்த்தையை சொல்றேன், மீண்டும் ஒருவர், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு டு அச்சீவ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் ஆஸ் பெர் equitable shares determined by the tribunal. Since the implementation of the final award of the tribunal involves regulation of supplies from various reservoirs and the other important nodal points, division structures, இதுதான் இப்போ இனிமேல் சொல்ல போதான் ரொம்ப முக்கியமான. It would be imperative that the mechanism bracketல காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு is entrusted with the function of supervision of operation of reservoirs and with regulation of water releases. ரொம்ப முக்கியம். And with regulation of water releases therefrom with the assistance of காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி. ரொம்ப தெளிவா சொல்லணும்னா பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஏற்கனவே ஒன்று இருக்கிறது. இதே மாதிரி அதுபோல இது ஒன்று இருக்க வேண்டும். இது தண்ணீரை திறந்து விட்ட பிறகு கர்நாடக மாநில அரசு தண்ணீரை திறந்து விட்டுச்சுன்னா எவ்வளவு திறந்து விடுதுன்னு குறிக்கக்கூடிய அமைப்பா இருக்கக்கூடாது. அந்த நீர் ஆதாரங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு போர்டாகவும் இருக்கணும், அதிகாரமிக்க ஒரு வாரியமாகவும் இருக்கணும். இவர்கள் தான் என்ன செய்யணும், தண்ணீரையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். தண்ணீரை இந்த மாநிலங்களுக்கு இந்த தீர்ப்பின்படி பகிர்ந்தளிக்கக்கூடிய அதிகாரமும் இவர்களுக்கு தான் என்பதுதான் அந்த தீர்ப்பு. இப்ப அங்கதான் பிரச்சனை வருது. இதை உடைச்சிட்டீங்க நீங்க. இதை யார் கேட்கறது? நான் கத்திக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு தீர்ப்பை வச்சு. 2018 வந்த தீர்ப்பு 2026 வரைக்கும் நான் இதை பேசாத மேடையில் கத்தாத இடம் இல்லை. ஏன்? விவசாயிகளுக்காக. காவிரி டெல்டா பாலைவனமாக இப்போ இந்த வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய சந்திப்போ இல்ல இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வு எட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்ல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம மாநிலத்துக்குள்ள சேலத்துல குடிநீர் விநியோகத்தை தனியாரிடம் கொடுத்து விட்டார் இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள். சுயஸ் என்ற ஒரு அமைப்பிட்ட கொடுத்திருக்கிறார். சேலம் முழுவதும் பற்றி எரிகிறது, போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். சினிமால நீங்க டயலாக் பேசுறீங்க, குடிக்கிற தண்ணிக்கு காசா தனியாட்ட குடிப்பீங்களான்னு. சேலத்துல தனியார் விநியோகம் இதுவரைக்கும் அரசு செஞ்சதுங்க, வீடுகளுக்கு தனியார் குடிநீரை. இந்த மேகதாது பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் செய்யாததை இனி என்ன செஞ்சா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன செஞ்சா தீர்வு கிடைக்கும்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி பாஜகவிடம் அழுத்தம் கொடுக்கணும். காங்கிரஸ் அரசை நீங்க வெளிப்படையாக கண்டிக்கணும். நீங்க பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல அங்க போயிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு இங்க வரக்கூடாது. அப்படி ஒருவேளை அதையும் தாண்டி நீங்க போவீங்க அப்படின்னு சொன்னா, ஆடிப்பெருக்கு அன்றைக்கு அன்னைக்கு போய் அதை தலைப்புச் செய்தி ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த முதலமைச்சரை இங்க வர சொல்லி தமிழ்நாடு எவ்வளவு வறண்டு கிடக்கிறது என்பதையும் நீங்க காட்டி தண்ணீரை போராடி பெற்றுத்தரணும். ஒரே ஒரு வரி சொல்றேன், நீங்க தான் சொன்னீங்க பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கடிதம் எழுதி விட்டு போய் தூங்கி விடுவதல்ல முதலமைச்சரின் வேலை. அந்த பிரச்சனைகளுக்காக செய்ய வேண்டியதை செஞ்சு நின்று போராடி சண்டை போட்டு அந்த பிரச்சனையை தீக்கணும் சிஎம் சார் அப்படின்லாம் அவர் பேசினார். அந்த ஆடியோ கூட இருக்குது, வேணா நான் பிளே பண்றேன். அப்படிலாம் பேசுனீங்கல்ல, அதை செஞ்சு காட்டுங்க போதும்.